திருநெல்வேலியை சேர்ந்த நபர் ஒருவர் கமலா இயற்கை தேனீ பண்ணை என்ற பெயரில் தேனீக்கள் ஃபார்ம் ஒன்றை நடத்தி வருகின்றார். தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் ஆதரவற்ற முதியவர்கள், எளியவர்களுக்கு உணவு வழங்குவது, உதவி செய்வது போன்ற சமூக சேவையும் செய்து வருகின்றார். இவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவ்வப்போது காணொலிகளை வெளியிடுவது வழக்கம். அப்படி தனது அலுவலகத்தில் குழந்தைகள் மேளம் தாளம் அடித்து விளையாடி மகிழும் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த காணொலியை பார்க்கும் தமிழக மக்கள் அனைவரும் அந்த குழந்தைகள் விளையாடி மகிழ்வதைத்தான் பார்த்து ரசிப்பார்கள், கடந்து செல்வார்கள். ஆனால் ஒருவருக்கு அந்த குழந்தைகள் விளையாடுவது அவரது கண்ணிற்கு தெரியவில்லை. அந்த குழந்தைகளுக்கு பின்னால் இருக்கும் பெரிய சாமி படமும் கண்ணுக்கு தெரியவில்லை. காணொலியின் ஓரமாக அரைகுறையாக தெரியும் அந்த புகைப்படம் தான் அவரது கண்ணை உறுத்தியுள்ளது. எப்படி நீ இந்த போட்டோவை உன் வீட்டுல வைக்கலாம் என அவரை விமர்சித்து ஒருவர் கருத்து பதிவிட்டுள்ளார். விமர்சித்தவர் தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்க வாய்ப்பில்லை. தமிழ்நாட்டில் நாங்கள் அண்ணன் தம்பிகளாக ஒற்றுமையாக அமைதியாக வாழ்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவது கூட சிலருக்கு வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது. விமர்சித்த அந்த சகோதரருக்கு பதிலடி கொடுத்த அவரே காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். குழந்தைகள் விளையாடி மகிழும் காணொலியில் கூட வெறுப்பை விதைக்க எங்காவது வாய்ப்பு கிடைக்குமா என ஆராயும் நபருக்கு அவர் கொடுத்த பதிலடியை பாருங்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வச்சு சின்ன பசங்களை வச்சு சும்மா ஒரு காமெடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். அதுல இந்த போட்டோலாம் இருக்கிறத ஒருத்தன் பார்த்துட்டு அந்த நாதாரி பையன் என்ன கேட்கறான் பாத்தீங்கன்னா, நீ ஹிந்து தானடா, எதுக்கு இந்த போட்டோவெல்லாம் இங்க கொண்டு வைக்க, எந்த ஒரு ஹிந்துக்காரங்க வீட்டுல இந்த மாதிரி போட்டோ வைக்க மாட்டா, நீ எதுக்கு வைக்கிற, அதை எடுன்னு சொல்றான். ஏன்டா இது உனக்காக தான் இந்த வீடியோவை, இது வந்து என்னோட சொந்த விருப்பம், இது என்னோட சொந்த பணத்துல நான் வாங்கி வச்சிருக்கேன், இதை கேட்கறதுக்கு எங்க அம்மாவுக்கே உரிமை கிடைக்காது, நீ கேட்கறது. இந்த வீடியோ பிடிக்காதவங்க தயவு செய்து நீங்க பார்க்க வேண்டாம். இது என்னோட விருப்பங்க, இதுக்கு ஜாதி மதம் இருக்கிறதுனால இன்னும் உருப்படாமே இருக்கு. இது என்னோட சொந்த விருப்பத்துல நான் வாங்கி. விமர்சித்த சகோதரர் இந்த செய்தியையும் பார்க்க வேண்டும். தஞ்சை சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்ளும் இந்து சகோதரர்களுக்கு இஸ்லாமியர்கள் கொடுத்த உணவு பை இது. பையில் இடம்பெற்றுள்ள புகைப்படத்தை பாருங்கள். நேற்று பிரபல மதுரை சித்திரை திருவிழாவில் வெயிலில் நடந்து சென்ற பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் நீர்மோர் வழங்கியுள்ளனர். தமிழக மக்கள் என்றைக்குமே அன்பை தான் விதைப்பார்கள். ஒண்ணுமன்னா அண்ணன் தம்பிகளாக வாழும் தமிழக மக்களிடம் வெறுப்பு பிரச்சாரங்கள் எடுபடாது என்பதையே இந்த சகோதரரின் காணொளி உணர்த்துகின்றது. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக அமைதியாக வாழ்வதில் இவர்களுக்கு என்னதான் பிரச்சனையோ, நீ என்ன சாப்பிடணும், நீ என்ன உடை போடணும், உன் வீட்டில் நீ என்ன போட்டோ வைக்க வேண்டும் என்பதை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது. அது நமது உரிமை. சோசியல் ட்ரெண்ட் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.